ஜோசப் விஜய் தன்னுடைய கையாலாகாத தனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜோசப் விஜய் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே திராவிட மாடல் தீய சக்தி திமுக அரசு தமிழ்நாட்டை சுரண்டி இருக்கிறது, கொள்ளையடித்திருக்கிறது, வேட்டையாடி இருக்கிறது தெரியும். இவர் என்ன சொன்னார்னா, நிறைய கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், திராவிட மாடல், பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டெல்லாம் பாடினார் இல்லைங்களா? புதிய பள்ளி கல்லூரிகள் துவங்குவதற்கு 25 லட்சம் ரூபாய் வரை கடந்த கால ஆட்சியிலே லஞ்சம் இருந்தது, இப்பொழுது இல்லை. ரைட், பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு பாராட்டு. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கியவர்களையும் விடமாட்டேன்னு ஜோசப் விஜய் பேசினாரு. எத்தனை திமுக அமைச்சர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? 144 தடை உத்தரவை போட்டு தப்பா பயன்படுத்தி முருக பக்தர்கள் மேல அடக்குமுறை, அதே மாதிரி நீதிபதி மேலேயே நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட், கையெழுத்து இயக்கம், இப்படி எல்லாம் அவங்க ஒரு அரசியல் பண்ணாங்க. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள். அவங்களிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறார்கள், அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம். தாமரை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு 45 நாட்களாக போகுது. இந்த ஆட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? வெள்ளை அறிக்கை விஜய் அவர்களே முன் வந்து வெள்ளை அறிக்கை எல்லாம் கொடுத்திருக்காங்க, பெண்களுக்கான திட்டங்கள் நிறைய கொடுத்திருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைந்து 40 நாட்களாக இருக்கிறது. முத்தாய்ப்பாக அவர் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கையை தன்னுடைய நிதி அமைச்சர் மரியம் வில்சன், மாண்புமிகு அமைச்சர், நிதி நிலை அறிக்கை குறித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் மிக வெளிப்படையாக ஜோசப் விஜய் தன்னுடைய கையாலாகாத தனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஜோசப் விஜய் அவர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதே திராவிட மாடல் தீய சக்தி திமுக அரசு தமிழ்நாட்டை சுரண்டி இருக்கிறது, கொள்ளையடித்திருக்கிறது, வேட்டையாடி இருக்கிறது தெரியும். கனிம வள கொள்ளை, மணல் கொள்ளை, லஞ்சம், ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, அவங்க கவர்ச்சி திட்டங்கள் மூலமாக அவங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய அளவிலே பலன் பெற்றிருக்கிறது எல்லாம் தெரியும். தெரிஞ்சிருந்தோம் 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை நான் கொடுப்பேன், நான் ஆட்சிக்கு வந்தா 6 சிலிண்டர் சமையல் எரிவாயு சிலிண்டர் இலவசம், தாய்மாமன் சீர், பயிர்க்கடன் தள்ளுபடி, பல்வேறு விதமான அறிவிப்புகளை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தார். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் கொடுத்தார். 10 லட்சம் ரூபாய் கோடி கடன் அப்படிங்கிறது அவருக்கு இந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது தான் ஆட்சிக்கு வந்த மறுநாளே நீங்க எல்லாம் அந்த மாதம் துவங்கிய 2500 ரூபாய் வாங்கி கொள்ளலாம் என்று சொன்னவர் இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கை இவ்வளவு தூரம் திருடிட்டாங்க, தமிழக மக்கள் ஒவ்வொரு தனிநபருக்கும், ஒரு குடும்பத்துக்கு இல்ல, ஒரு தனிநபருக்கும் அவங்க தலையில 1,20,000 ரூபாய் கடன், இதெல்லாம் அவர் அதுல சொல்லியிருக்காரு. நமக்கு வரக்கூடிய வருவாயில 23% வட்டிக்கே சரியா இருக்குது. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறோம்? அதுக்கு எந்த தீர்வும் இந்த கவர்னர் உரையிலையும் இல்லை, அந்த நிதிநிலை வெள்ளை அறிக்கையிலையும் இல்லை. சார், இப்போ மரியம் வில்சன் அவங்க பேசும்போது சொல்லியிருந்தாங்க 4 ஓட்டைகள் இருக்கு, டாஸ்மாக் அந்த மாதிரி 4 ஓட்டைகள் இருக்கு, அதை சரி செஞ்சாலே போதும், நிதிநிலை சீராயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்காங்களே சார், எப்படின்னு அதை சரி செஞ்சு நிதிநிலையை சீராக்கி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய மாண்புமிகு நிதியமைச்சர் மற்றும் திரு ஜோசப் விஜய் ஆகியோர் அப்படியான திட்டங்கள் எதையுமே வெள்ளை அறிக்கையில சொல்லல. வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன, இதுதான் நிலைமை அப்படின்னு கையை விரிச்சு காட்டிட்டாங்க. இப்ப நாங்க எப்படி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும்? நிதி பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை சொல்றதுக்கு தேவையில்லையே. இவர் என்ன சொன்னாருன்னா, நிறைய கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், திராவிட மாடல், பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டெல்லாம் பாடினாரு இல்லைங்களா? இப்ப நீங்க அதையெல்லாம் சீர்படுத்தி இப்ப கான்ட்ராக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு எங்களுக்கு கமிஷன் வேணும், கான்ட்ராக்டர்ஸ் நேரடியாக அரசாங்கத்துக்கு அந்த பணத்தை கட்சிக்கு நன்கொடை வேண்டாம் கொடுத்துருங்க. ஆதவ அர்ஜுனா ரொம்ப ஒரு பவர் சென்டரா மாறி அவர் இந்த வேலையெல்லாம் செய்யறாரு. நேற்றைய தினம் நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். தனியார் பள்ளி கல்லூரி நடத்தக்கூடியவர்கள், தனியார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
பிரஸ் மீட்ல சொல்றாங்க, கடந்த கால திராவிட மாடல் திமுக அரசாங்கம் இந்த பள்ளியை வந்து வருடந்தோறும் புதுப்பிக்கணும் அந்த லைசன்ஸை. அதுக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கினாங்க. 1000 பள்ளிகள் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு எவ்வளவு வந்து திமுக குடும்பம் லஞ்சமா பெற்று இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா சொன்னாங்க. இப்போ நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரே உத்தரவுல பணம் வாங்காம எங்களுக்கெல்லாம் இதை வந்து இந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். புதிய பள்ளி கல்லூரிகள் துவங்குவதற்கு 25 லட்சம் ரூபாய் வரை கடந்த கால ஆட்சியிலே லஞ்சம் இருந்தது, இப்பொழுது இல்லை. ரைட், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு பாராட்டு. அரசாங்கத்துல கமிஷனை ஒழிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்டர்ஸ் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கூப்பிட்டு நீங்க எங்களுக்கு கமிஷன் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் அரசாங்கத்துக்கு இந்த மாதிரி சாராயத்தின் மூலம் வரக்கூடிய வருமானம், கனிம வளங்கள் மூலம் வரக்கூடிய வருமானம், இதெல்லாம் அரசாங்கத்துக்கு வந்தாலே நாம வந்து கடன் இல்லாத, அதே மாதிரி பற்றாக்குறை இல்லாத ஒரு வளர்ச்சி திட்டங்கள்ல மூலதனம் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகளை செய்யலாம்னு சொல்றாங்க. அது இந்த 40 நாள்ல அவங்க இன்னும் செஞ்சு முடிக்கல, இனிமேல் தான் தெரியும். ஆனா இந்த வெள்ளை அறிக்கையில மக்களுக்கு நாங்கள் கொடுத்துள்ள தேர்தல் வாக்குறுதியை எப்படி நிறைவேற்ற போகிறோம்? வெள்ளை அறிக்கையில உள்ளபடி நீங்க சொல்லிட்டீங்க திமுக எவ்வளவு திருடி இருக்காங்கன்னு. சரி, திருடுன அந்த திமுக மேல என்ன லஞ்சம் எடுத்தீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? கே நிர்வாகம் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அது வந்துங்க கடந்த ஆட்சி காலத்திலேயே நீதிமன்றம் உத்தரவு போட்டும் திராவிட மாடல் தன்னுடைய மந்திரிகளை காப்பாத்தி வச்சிருந்தது எஃப்ஐஆர் போடாம. யார் யார் மேல? KN நேரு மேல, செந்தில் பாலாஜி மேல. திமுக அமைச்சர்கள் எல்லாமே ஊழல் அமைச்சர்கள் தான். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, நீதிமன்ற உத்தரவு போட்டு தான் இப்ப நேரு மேல நீங்க வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. நீங்களா நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சம் வாங்கியவர்களையும் விடமாட்டேன்னு ஜோசப் விஜய் பேசினாரு. எத்தனை திமுக அமைச்சர் மேல நீங்க வந்து நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? நீங்க அவங்க ஆட்சி காலத்துல நடைபெற்ற ஊழல்கள் அதன் பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? இதெல்லாம் இன்னும் அது சம்பந்தமா எதுவுமே நீங்க சொல்லலையே. ஆளுநர் உரையில என்ன சொல்லியிருக்கீங்க? ஆளுநர் உரையிலையும் நீங்க வந்து கடந்த கால திமுக ஊழல் மந்திரிகள் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, எடுக்க போகிற நடவடிக்கை என்ன, நிதிநிலை இந்த விஷயங்களை சரி செய்வதற்கு நீங்கள் எடுக்க போகின்ற நடவடிக்கைகள் என்ன, உங்க தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி நிறைவேற்ற போறீங்க? இதெல்லாம் வந்து இன்னும் முழுமையான பதில்கள் நமக்கு கிடைக்கவில்லை. நாம இது இட் இஸ் டூ ஏர்லி, 40 நாள் தான் ஆயிருக்குது. நாம ஒரு கொஞ்சம் கூட வெயிட் பண்ணுவோமே சார். இந்த விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் போக போக பதில் தெரிஞ்சிடும். ஆனால் திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்காங்க CTR நிர்மல்குமார். அவங்க பதில் சொல்றதுக்கு ஒரு முன்னாடி நாள் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு திருப்பரங்குன்ற தீபத்தை பற்றி. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்ததோ அதே தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடு இருந்தது, அது இந்த வருஷம் தீபம் ஏறுமா ஏறாதா? தீபம் நிச்சயமா ஏத்துவாங்க. தீபத்தூன்ல தீபம் ஏறுமா? நீதிமன்ற தீர்ப்பு அமல்படுத்தப்படுமா? அரசாங்கத்தினுடைய ஸ்டாண்ட் என்ன, அதுதான் இன்னைக்கு நீதிமன்றம் கேக்குது. நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு என்ன அரசியல் நிர்பந்தமோ தெரியல. மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் திருப்பரங்குன்றம் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் கூட. அவருக்கு வந்து அந்த எல்லா விஷயமும் தெரியும். திராவிட மாடல் தீய சக்தி திமுக அரசாங்கம் இந்த விஷயத்தை தவறா கையாண்டுது. அவங்க ஏற்படுத்தின அந்த குழப்பங்களும் முறைகேடுகளும் அதுதான் இந்த விஷயம் இவ்வளவு பெருசா மாறுறதுக்கு காரணம். அவங்க அந்த விஷயத்தை சரியா கையாளல. இப்ப நீங்க அந்த தொகுதியிலிருந்தே ஜெயிச்சு வந்திருக்கீங்க. ஜோசப் விஜய் அரசாங்கம் 40 நாள் ஆயிடுச்சு. நீங்க இது விஷயத்துல நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும். இல்ல நீங்களும் திராவிட மாடல் திமுக மாதிரி நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மாட்டோம், தீபம் ஏத்த விட மாட்டோம், முருக பக்தர்களுடைய உணர்வை நாங்க மதிக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நீதிமன்ற அவமதிப்புல நீங்களும் மாட்டிக்குவீங்க. அதனால இந்த ஆண்டு நிச்சயமாக, ஏன்னா தமிழக அரசு அப்பீலுக்கு போகல, மற்ற வழக்குல அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. மாண்பமை நீதியரசர் மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தீபத்தூணில் தீபம் ஏற்றலாம். அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போனாங்க. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நீதிமன்றம் அதே தீர்ப்பை உறுதி செய்தது ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகல. இப்போ இருக்கிற நிலைப்படி நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தி தான் ஆகணும். திருக்கோயில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை இதெல்லாம் வந்து அமல்படுத்தி தான் ஆகணும். அந்த திராவிட மாடல் தீய சக்தி அரசாங்கம் அமல்படுத்தாம என்னென்ன கூத்தெல்லாம் பண்ணாங்க? 144 தடை உத்தரவை போட்டு தப்பா பயன்படுத்தி முருக பக்தர்கள் மேல அடக்குமுறை, அதே மாதிரி நீதிபதி மேலேயே நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட், கையெழுத்து இயக்கம்,
இப்படி எல்லாம் அவங்க வந்து ஒரு அரசியல் பண்ணாங்க. ம். இந்த பிரச்சனையை வச்சு அரசியல் ஆதாயம் தேட முயற்சி பண்ணாங்க. அதனால நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்க போறீங்களா, நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த போறீங்களா? இதுதான் இப்ப இருக்கிற நிலை. இப்ப இருக்கிற நிலைப்படி நிச்சயமாக நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம். சார், இப்போ இந்த 2 நீதிபதிகளுடைய தீர்ப்பை வந்து நாம் எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்யல. இப்போ என்ன கேஸ் போயிட்டு இருக்கு சார்? கண்டெம்படிஷனோட அதெல்லாம் மேல்முறையீடு. அது வந்துங்க அதுல பல பிரிவா இருக்குதுங்க. நீங்க வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. யார் மேல அந்த அவமதிப்பு வழக்குல திராவிட மாடல் அரசாங்கம் கலெக்டர் எஸ்பி எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டாங்க இல்லைங்களா? அப்புறம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இல்லாம அதுல ஆடு கோழி பலியிட தடை மற்றும் சிக்கந்தர் மலையா அது ஸ்ரீகந்தர் மலையா இந்த விஷயங்கள்ல இவங்க இன்னும் அப்பீல் போறாங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து அதுல நடந்துகிட்டு இருக்கு ஆச்சுங்களா. ஆனா இப்போதைக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற நிலையில் தான் இன்னைக்கு வந்து அரசாங்கம் இருக்கு. சார், இப்போ ஆட்சியை குறித்து இல்லாமல் அமைச்சர்கள் ஒவ்வொருத்தங்களோட செயல்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க? நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு, உங்களுடைய பார்வை? அமைச்சர்கள்லாம் வந்துங்க இங்க வந்து ஜோசப் விஜய் அவர்கள் தான் மையம். பாக்கி இருக்கிற அமைச்சர்ல புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் வந்து ஒரு செகண்ட் லைன் லீடர்ஸா இருக்காங்க. அதுல ஆதவ் அர்ஜுனா எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவர் செயல்படுற மாதிரி தோணுது. இப்போ நம்ம பார்க்கும்போது அப்படி தோணுது. இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு பக்கம் அவருடைய வேலைகளை செய்கிறாரு. அவர் என்னங்கிறாரு, கயிறு கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு என்னென்ன பெரிய விமர்சனம்னா, நிதி ஆயோக் கமிஷன் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நேரம் மூகாம்பிகை கோயிலுக்கு போறாரு. போய் வெள்ளி வாழ் காணிக்கையா கொடுக்குறாரு. அங்க கயிறு கட்டுறாங்க. அந்த கயிறை ஜோசப் விஜய் அவர்கள் கட்டிக்கிறார் இல்லைங்களா? அதே மாதிரி நம்முடைய இந்த அந்த மூகாம்பிகை கோயில் போனப்ப அவருடைய பாடி கார்டு ஒருத்தர் இஸ்லாமியர், அவர் உள்ள கூட்டிட்டு போனது ஒரு விமர்சனமா பார்க்கப்பட்டது. என்ன விமர்சனம்? மூகாம்பிகை கோயில்ல வந்துங்க அவருடைய பாடி கார்டு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கட்டும். அதனால இருந்துங்க அங்க வந்து அந்த திருக்கோயில் நடைமுறைப்படி அவர் வந்து மேலாடை அது மேல வந்து அந்த இதெல்லாம் போத்திக்கிட்டு அவர் அதே மெத்தட்ல தான் வந்திருக்காரு. எங்களுக்கு ஒன்றும் அதுல விமர்சனம் இல்லை. திமுக காரனுக்கு விமர்சனம் இருக்கும். எம்ஜிஆர் மூகாம்பிகை கோயிலுக்கு போகும்போது திமுக காரன் விமர்சனம் பண்ணா. இப்ப விஜய் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போது விமர்சனம் பண்ணா, இங்க போகும்போது விமர்சனம் பண்ணா. திமுக காரங்க இந்துக்களாக அது அவங்க வந்து நேரங்காலம் தகுந்தபடிக்கு கேட்டா என் மனைவி கோயிலுக்கு போறது நான் தடுக்கலாம்பா. ஆனா கோயிலுக்கு போறவங்க எல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய வேலையை திமுக காரன் திராவிட மாடல் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்ப சப்ஜெக்ட் அதல்ல. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு, இப்ப வந்துங்க ஸ்கூல் குழந்தைக அவங்க வந்து சிலுவை அணிஞ்சு வருவதற்கு தடைன்னு சொல்ல முடியுமா? அல்லது முஸ்லீம் அவங்க வந்து அந்த தொப்பி போட்டு வர்றதுக்கு, அல்லது அந்த முஸ்லீம் பெண் குழந்தைகள் அவங்க வந்து அந்த படுதா போட்டு வர்றதுக்கு யாராவது தடை சொல்ல முடியுமா? அதெல்லாம் தடுக்காத போது இந்த கயிறு கட்டுறது, பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது இதை மட்டுமே நீங்க தடை செய்யணும்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? சோ இந்த விமர்சனங்கள் எங்களுக்கு இருக்குது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மேல. அதே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து லஞ்சம் வாங்காம எல்லாருக்கும் வந்து ரெனிவல் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட் வருது. இதெல்லாம் அமைச்சருடைய செயல்பாடு போக போகத்தான் தெரியும். அறநிலையத்துறை அமைச்சர் அவர் போறாரு, பக்தர்களுக்கான வசதியை மேம்படுத்துவது குறித்து. அப்புறம் அங்க திருச்செந்தூர்ல அவர் மேற்கொண்ட நடவடிக்கை, பிரசாத கடைகள்ல போய் அவர் மேற்கொண்ட நடவடிக்கை, இதெல்லாம் ஒரு வரவேற்கத்தக்க நடவடிக்கையா தான் எங்களுக்கு தெரியுது. இன்னொன்னு, இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவங்க திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி கேட்கும் வந்து முதலமைச்சர் அதை பற்றி அறிவிப்பார், என்கிட்ட அதை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு இருக்காங்க. கோர்ட்டில் கொடுத்து சொன்னது இந்த தீர்ப்பு இந்து சமய அறநிலையத்துறைக்கு தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சம்மந்தப்பட்ட அமைச்சரே அது பேசாமல் போயிருக்காரு. அவங்க தவிர்க்கிறாங்க. இப்போ திமுக காரனுக்கு வேலையே என்னன்னா, இன்னைக்கே நீங்க சட்டசபையில பாருங்க, பெரிய கலாட்டா பண்ணியிருக்காங்க. சட்டசபையில கலவரம் பண்றது திமுக காரங்களுக்கு கைவந்த கலை. எப்படியாவது ஜோசப் விஜய் பேச வைக்கணும். புரியுதுங்களா? ஜோசப் விஜய் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக அவர் இந்த மாதிரி கான்ட்ரோவர்சியான விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து கருத்து தெரிவிக்காம அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா திமுக காரங்க வேணும்னு அதை பண்றாங்க. அது மாதிரி நீங்க திமுக காரங்க வந்துங்க ஜோசப் விஜய் தன்னுடைய ஆலோசகராக ஒரு ஜோதிடரை நியமிக்கிறார். மறுநாள் எல்லாம் குய்யோ முறையோன்னு கூச்சல் போட்ட உடனே அந்த ஜோதிடருடைய பதவி பறிக்கப்படுகிறது. இந்த அரசியல் நிர்பந்தங்கள் காரணமாக ஜோசப் விஜய் சில நேரத்துல அவருடைய நடவடிக்கைகள் அப்படி அமையுது. இந்த இவரை போட்டது, அதே மாதிரி வந்தே மாதரம் பாடல் பாடுகின்ற விவகாரம்,
என்னங்க. அதே மாதிரி இப்போ நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அங்க அவங்க வந்து அவங்க கட்சி அவங்க முதலமைச்சர் இல்லாம அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து இங்க இப்படி வேணா சட்டசபையில வேணா இப்படி சொல்லலாம், மக்கள் மன்றத்துல வேணா இப்படி சொல்லலாம், கோர்ட்ல நீங்க வந்து பதில் சொல்லி தானே ஆகணும். உங்க நிலைப்பாடு என்ன? அறநிலையத்துறை அமைச்சர் தானே, அந்த அறநிலையத்துறை அமைச்சர் தான் கோயில் நிர்வாகத்து சார்பில் அந்த கருத்தை வந்து அவர் தெரிவிக்கணும். அதை கோர்ட்ல அவங்க சொல்லுவாங்க. அதனால அவர் சொல்லிதான் ஆகணும். இதெல்லாம் இந்த நக்சல் இயக்கங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, இவ்வளவு நாள் இந்த திராவிட மாடல் திமுக எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாருமே வந்துங்க, இப்ப திமுக கூட்டணி வந்து கலகலத்து போச்சு. ஜோசப் விஜய் அவர்களுடைய அந்த கட்சி இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே அதிலிருந்து வெளியேறி எல்லாம் ஜோசப் விஜயினுடைய மந்திரி சபையில் இடம்பெற்றுட்டாங்க. முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தை, இப்ப திமுக கூட்டணியே உடஞ்சு போச்சுங்க. அதனால எல்லாம் இந்த திமுக காரங்க, அவங்க ஊடகங்கள், அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறவங்க எல்லாருமே இப்ப வந்து ஜோசப் விஜய் வந்து அவர் சட்டமன்றத்துல பேசல, அவர் அது பண்ணல, பதில் சொல்லல, இதுன்னு சொல்லி தேவையில்லாம, ஏன்னா திமுக காரனுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்கிறேன். அவர் வந்து எங்கேயோ இங்க போற நிதி ஆயோக் கமிஷன் கூட்டம் அல்லது சிங்கப்பெண் துவக்க விழாவில் அவர் கலந்துக்கல, அவர் வந்து அவருடைய தன்னுடைய உதவியாளருடைய வீட்டுக்கு போயிட்டாரு ஏதோ விசேஷத்துக்குன்னு ஜோசப் விஜய் குறித்த ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க இல்லைங்களா. இந்த விமர்சனத்தை வைக்கும்போது உங்க பழைய நிதியமைச்சர் எப்படி இருந்தாரு? அவர் நிதி ஆயோக் கமிஷன் என்னங்க, ஜிஎஸ்டி வரி கவுன்சில் கூட்டம் இதுக்கெல்லாம் போகும்போது என்ன சொன்னாரு? கொலம்பியா வளகாப்பு இருக்குது, நல்லா போக முடியலன்னாரு. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எல்லாம் நடக்கும்போது அந்த பகுதியெல்லாம் சின்ன சின்ன ஊர்ல நடக்குது, அங்கெல்லாம் பெரிய விமானங்கள் இல்ல, என்னால போக முடியலன்னாரு. உங்க நிதியமைச்சரை விட என்னங்க இப்ப ஒன்னும் ஜோசப் விஜய் ஒன்னும் பெருசா சொல்லல. அதனால இதெல்லாம் சொல்றதுக்கு திமுக யோகியதை இருக்கா? சொல்றாரு இது வந்து சோபா மாடல்ங்கிறாரு. உன் திராவிட மாடலை விட இது பரவாயில்லையப்பா, இது எங்களுடைய விமர்சனம். இதை சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன யோகியதை இருக்குன்னு கேட்கிறேன். இதை சோபா மாடல்னு சொல்றதுக்கு நீ எத்தனை கட்சியை உடைச்சிருக்கிற, எத்தனை கட்சியை விலைக்கு வாங்கியிருக்கிற? சார் நீங்க இப்ப திமுக கூட்டணி விமர்சிக்க வந்து அந்த கூட்டணி கட்சிகள் வந்து விமர்சனம் செஞ்சீங்க. அந்த கூட்டணி கட்சிகள் தான் இப்ப விஜய் அவங்க கூட போயிட்டு ஆட்சி அமைச்சிருக்காங்க. RSS பெற்ற எடுத்த பிள்ளை தான் விஜய் அப்படின்னா வன்னியரசு அவங்க பேசியிருந்தாங்க. திரும்ப தெரிஞ்சுக்கங்க, வன்னியரசுடைய பேச்சு சுத்தம். இப்ப அவங்க எல்லாருமே அங்க அமைச்சரா இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது வன்னியரசு தான் பதில் சொல்லணும். அவங்க பசங்க இருக்கிற பக்கம் ஒட்டிக்கிறது தானே அவங்க கலாச்சாரம். விடுதலை சிறுத்தைகள்னு என்னங்க, அவங்க வந்து முழுக்க முழுக்க இப்ப மிஷினரிகளுக்குள்ள போட்டிங்க. திமுகவை CSI அந்த சபைகள் முழுக்க திமுக கூட இருக்குதுங்க. இந்த ரோமன் கேத்தலிக்ஸ் அது மாதிரி பெருவாரியான கிறிஸ்தவர்கள் முழுக்க முழுக்க இந்த ஜோசப் விஜய்க்கு பின்னாடி நிற்கிறாங்க. இந்த விடுதலை சிறுத்தை போன்றவர்கள்லாம் எந்த காலத்துல மந்திரி ஆக முடியும்? இப்போ கூட்டணி ஆட்சி தான் அமைக்க முடியும். திமுக மாதிரி நான் வந்து இதயத்துல இடம் கொடுப்பேன், மந்திரி சபையில இடம் கொடுக்க மாட்டேன், சட்டசபையில இடம் கொடுக்க மாட்டேன், இப்படி வாயிலேயே அபிஷேகம் பண்ணிட்டு போறதுக்கு ஒன்னும் ஜோசப் விஜய் முதல்ல கட்சி ஆரம்பிச்சோன்னே தெளிவா சொல்லிட்டாரு. அவர் நோக்கமே திமுக கூட்டணி உடைக்கிறது தான். எல்லாம் எங்கிட்ட வாங்க, ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, பூரா காங்கிரஸ்காரன் பூரா வந்துட்டானே இந்த பக்கம். கேட்டா இப்ப திமுக சொல்றான் காங்கிரஸ் எங்கள் முதுகில் குத்தி விட்டது. ஏன் நீ காங்கிரஸ் முதுகில் குத்தலையா? காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜீவ் கொல்லப்படுகிறார். அந்த ராஜீவ் கொலையாளியை கூப்பிட்டு நீ வந்து வீட்டுல தடவி கொடுத்தியே, அப்ப நீ காங்கிரஸ் முதுகுல குத்தலையா? திமுக காங்கிரஸ் முதுகுல குத்துறதும், காங்கிரஸ் திமுக முதுகுல குத்துறதும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் முதுகுல குத்துறதும் ரொம்ப வழி வழியா நம்ம அரசியல பாத்துட்டு இருக்கிறதானே. சார் திமுக காங்கிரஸ் குத்துனாங்க சரி, இவங்களும் பாத்தீங்கன்னா இப்ப மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் நாங்க தாவேக்காக ஆதரவு அளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருந்தாங்க. குடிக்கிறாருங்க, அநியாயமா நம்மளை கொண்டு போய் திமுக காங்கிரஸ் நிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு. ஆனா காங்கிரஸ் DMK கிட்டையும் பேசவே இல்லை, ராகுல் காந்தி அவங்களும் தொலைபேசியில ஸ்டாலின் அவங்ககிட்ட பேசவே இல்லை, பேசாமலே அப்படியே இவங்க வாக்குதான் எடுத்து ஜெயிச்சாங்க. காங்கிரஸ் அப்படிதாங்க டீல் பண்ணுவாங்க திமுகவை. என்ன காங்கிரஸ் என்ன பிஜேபியா? பிஜேபி மாதிரி கருணாநிதி ஐயா அவருடைய மறைவுக்கு நரேந்திர மோடி நேர்ல வந்தாருங்க. எல்லா மாநில சட்டசபையிலையும் கருணாநிதி ஐயாவுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிச்சாங்க. துணை ஜனாதிபதி அனுப்பி வச்சாங்க இரங்கல் கூட்டத்துக்கு. காங்கிரஸ்கார அப்படி இல்லைங்க. மேல CBI ரெய்டு அறிவாலயத்துல, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை, கனிமொழிக்கு பெயில் வேணுமா, 63 சீட் கொடுக்குறியா? திமுக காரன் அப்படித்தான் வச்சிருக்கணும், காங்கிரஸ்காரன் அப்படித்தான் வைப்பான். இந்திரா காந்தி அப்படித்தான் வச்சிருந்தாங்க. இந்திரா காந்தி இருந்த போது கருணாநிதி இதெல்லாம் பேசுவாரா? இப்ப விஜய் மட்டும் ஸ்டாலின் பேசுவாரா? இப்ப விஜய் காங்கிரஸ் வளர விட்டுருவாரா சார்? இப்ப விஜய் காங்கிரஸ் வளர விட்டுருவாரா? விஜய் எப்படிங்க காங்கிரஸ் வளர்த்துவாரு? அவருக்கு தெரியுமா? அவரும் அதே மாதிரி தானே காங்கிரஸ் அடக்க செய்வாரு. ஆமா, நிச்சயமா பண்ணுவாங்க. இல்ல காங்கிரஸ் விஜயை கபலீகரம் பண்ண பாப்பாங்க. காங்கிரஸ் வந்து விஜய், காங்கிரஸ் உடைய பாலிசி அதானே. காங்கிரஸ் மாநில கட்சிகளை அழிக்கும், பாரதிய ஜனதா கட்சி மாநில கட்சிகளை வளர்க்கும்.
புரியுதுங்களா? காங்கிரஸ் உடைய கலாச்சாரம் அதுதானே. அதனால விஜய் வந்து ஜாகிரதையா இருக்கணும் காங்கிரஸ் கிட்ட. திமுகங்கிறது நீங்க வந்து திமுகவை எதிரிட்டீங்க. திமுகவா தாவேகாவா அப்படிதானே? தீய சக்தியா தூய சக்தியா? ஆனா அந்த காங்கிரஸ் இருக்கே துரோக சக்தி. இந்த துரோக சக்தி கிட்ட விஜய் ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் போக போகத்தானே தெரியும். சரி, இப்போ நிறைய எம்எல்ஏக்கள், ஒரு 5 எம்எல்ஏக்கள் சி விஜயபாஸ்கர் அவங்க உட்பட ராஜினாமா செஞ்சுட்டு சி விஜயபாஸ்கரோட போய் தாவேக்களை ஜாயின் பண்ணல. 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு 3 எம்எல்ஏக்கள் சட்டசபையிலே போயிட்டு சட்டமன்றத்திலே போயிட்டு ஜாயின் பண்ணாங்க. கீழே ரெசின் மேலே போய் ஜாயின் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். ஒரு எம்எல்ஏ போயிட்டு இதெல்லாம் அப்பட்டமான குதிரை பேரம் தானுங்க. இதுல என்ன இருக்குது? ஒரு எம்எல்ஏ போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் சும்மா போறாங்களா? காலையில போய் பனையூர்ல நீங்க போய் பாருங்க. அந்த சனிக்கிழமை அன்னைக்கு எல்லாம் வரிசையால் நிக்கிறாங்களே, அந்த வரிசை 1 கிலோமீட்டர் தள்ளி போகுது. இவங்க எல்லாம் பூரா ஜோசப் விஜயனுடைய கொள்கை பிடித்து, தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொள்கை பிடிச்சா வந்திருக்கிறாங்க. எல்லாம் எதுக்காக வந்திருக்காங்க? தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக. அவங்களுடைய சொந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இவங்க வர்றாங்க. இப்ப திடீர்னு இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு, புரியுதுங்களா? இப்போ இந்த எடுத்துக்கலாம்ல, அதிமுகவால் இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு போயிருக்காங்களோ எடுத்துக்கலாம்ல. அது அவங்க நம்பிக்கை. நாளைக்கே ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னா வாங்கிருக்கலங்க. பிஜேபில இருந்து விஜயதாரணி அவங்க கூட போயிருக்காங்க. என்ன பண்றது? அதான் இங்க ஜெயிக்க முடியாது இதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு போயிருக்காங்க. இந்த மாதிரி கட்சி மாறி நிறம் மாறி போறவங்களை வந்து நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறனா. அதை வந்து துரைமுருகன் மாதிரி இருக்கிறவங்க வேற விதமா விமர்சிச்சாங்க இல்லைங்களா? நான் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்த விரும்பல. நான் அவங்களை எல்லாம் மதிக்கிறேன் ஆச்சுங்களா. ஆனாலும் ஜோசப் விஜய் அவர்களுடைய எத்தனை பேருக்கு தான் இடம் கொடுப்பாரு ஜோசப் விஜய் வச்சு? இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு ஊழல்ல ஆட்சி கொடுக்க போறாரு? அதெல்லாம் நீ காலம் போக போகத்தானே தெரியும். ஜோசப் விஜய் எப்படி டீல் பண்ண போறாருன்னு தெரியும். தலைவர் நல்லா இருந்தாங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சி இருக்க போது அந்த மாதிரி செய்ய போறாங்க. ஊழல் இல்லாத நல்ல ஆட்சி விஜய் கொடுத்தாருன்னா நம்மளும் சேர்ந்துதான் பாராட்டுவோம். இப்ப பாருங்க, தனியார் பள்ளி கல்லூரி நிறுவனங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க, நாங்க 5 லட்சம் ரூபாய் இல்லாம பண்ணிருக்கிறோங்கிறாங்க இல்லைங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்க கூடாதுங்கிறாங்க. இந்த மாதிரி ஊழல் இல்லாத நிர்வாகம் கொடுத்தா நாமளும் சப்போர்ட் பண்றோம். என்னப்ப சார், இப்ப ஆரம்பம் எல்லா அரசாங்கமும் வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இப்ப ஸ்டாலின் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா 3 ரூபா ஆவின் பால் வந்து குறைக்கிறதா ஃபர்ஸ்ட் ஜீவா சைன் பண்ணாரு. அந்த மாதிரி இவங்களும் நல்ல நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் இல்ல. இவர் கையெழுத்து போட 2 பேர் சொதப்பிருச்சு. இவர் கையெழுத்து போட்டது சிங்கப்பெண் கிட்டே இருந்து திருடி போறாங்க. சிங்கப்பெண் இருந்துமே 3 வயது பெண் குழந்தை பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாகி இருக்குது. திராவிட மாடல் ஆட்சியில எந்த அளவுக்கு குற்றங்கள் நடந்ததோ, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதேதான் இப்பவும் தொடருது. பத்திரிகை செய்திகள், தொலைக்காட்சி ஊடகங்கள் இதுல எல்லாம் பார்க்கும்போது அதேதான் தெரியுது. இன்னும் சட்டம் ஒழுங்கு அந்த விஷயத்துக்கு பெண்களுடைய பாதுகாப்பை அவங்க வந்து உறுதி செய்யணும். இன்னும் போதைப் பொருள் அதெல்லாம் வந்து இந்த 40 நாள்ல இவங்க ஒன்னும் பெரிய நடவடிக்கை எடுத்ததா தெரியல. 2 கையெழுத்து போட்டாங்க. சரி, எல்லாத்துக்கும் 6 மாசம் டைம் கேட்கறாங்க. இந்த பெண்களின் பாதுகாப்புக்கும் 6 மாசம் டைமுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கு? சம்பந்தம் இருக்கா சார்? ஏன்னா இந்த 6 மாசம் அதிகாரிகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க, புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னும் வந்து அவங்க நிர்வாகம் புதுசு தானே வந்திருக்காங்க இல்லையா? அதுக்காக நம்ம இவங்க செய்யக்கூடிய தப்பெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய விமர்சனங்களை நம்ம சொல்றோம். இன்னும் போக போகத்தான் தெரியும் சார். நிறைய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்காங்க. ஊடகங்கள் எல்லாம் இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்குது என்னங்க. அதனால அவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் நிச்சயமா செய்வாங்க. திமுக வந்து எல்லா விதமான வேலையும் செய்வாங்க. அவங்க வந்து இப்ப ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாங்க, ஜோசப் விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின். ஆனா உண்மை அது அல்ல. உண்மை என்னன்னா தாவேகா வெர்சஸ் பாஜக தான். புரியுதுங்களா? நம்முடைய நரேந்திர மோடியினுடைய ஆட்சி தான் நல்லாட்சி. தாவேகா வெர்சஸ் பாஜக அப்படின்னா பாஜக தனிச்சையில போட்டி போடணும். அதிமுக கூட இருக்கீங்க. திமுக என்ன தனித்தா போட்டிட்டுது? கூட்டணி இந்த விஷயங்கள்லாம் வந்து தேர்தல் நேரத்துல அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அது தெரியும். அவங்க எல்லா மாநிலங்கள்லயும் கூட்டணி வச்சும் ஜெயிச்சிருக்கிறாங்க, கூட்டணி இல்லாமையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இனிமேல் அதிகமான கவனம் கொடுக்க போறாங்க. புரியுதுங்களா? விஜய் அவர்களுடைய கூற்றுப்படியே எங்களுக்கு அரசியல் எதிரி திமுக, ரைட், திமுகவை வீழ்த்திட்டார். கொள்கை எதிரி யாரு? பாஜக, ரைட். நாங்க கொள்கை எதிரியா விஜய் ஏத்துக்கிறோம். புரியுதுங்களா? நரேந்திர மோடியுடைய நல்லாட்சி தமிழகத்துல வர வேண்டும். அதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஜோசப் விஜய் தான் வந்திருக்கிறார். அவருடைய அணுகுமுறை என்ன, திட்டங்கள் என்ன, அதெல்லாம் இனி போக போகத்தான் தெரியும். ஆனால் ஆரோக்கியமான அரசியல் அப்படிங்கிறது என்ன? திமுகவுக்கு மாற்று அதிமுக அதல்ல, அதிமுக மாற்று திமுக அல்லது காங்கிரஸுக்கு மாற்று அதல்ல. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
கொள்கை எதிரி அப்படின்னா என்னன்னா, பிஜேபியுடைய கொள்கைக்கு யார் எதிரி? ஜோசப் விஜய், தாவேகா. நாங்க கொள்கை எதிரிகள் வருகிறோம். நம்ம 2 பேரும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போவோம். மிஷனரி மாடலா, நரேந்திர மோடியினுடைய விஷனரி மாடலா, நரேந்திர மோடியினுடைய நல்லாட்சி தமிழ்நாட்டுக்கு வரணும். அந்த களத்துல நாங்க வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சார், இப்போ ஆரம்பத்துல எந்த ஒரு ஆட்சி ஃபர்ஸ்ட் வந்தாலும் ஒரு மாசத்துக்கு மக்கள்கிட்ட நல்ல பேர் செய்யணும், நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. இப்போ ராஜ்மோகன் அவங்க செஞ்சது கூட அப்படி ஒரு விஷயத்துல எடுத்துக்கலாம். இந்த 5 ஆண்டுகளும் ஊழல் இல்லாத ஆட்சி தொடரும் நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆதவர்கள் இருக்காங்க. 5 ஆண்டுகளும் அவர் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஊழல் இல்லாத ஆட்சியை மட்டும் கொடுத்தால் போதாது. ஏற்கனவே ஊழல் செய்து இந்த தமிழ்நாட்டை கொள்ளையடித்து வைத்திருக்கிறாங்க இல்லைங்களா இந்த திமுக குடும்பம், அவங்க மேல எல்லாம் நடவடிக்கை எடுங்க. அந்த நடவடிக்கையை தாவேக்கா தான் எடுக்கணும். மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க சார். இது நாங்க சொல்லல, முதல் குடும்பம் அவங்க 30,000 கோடி கொள்ளையடிச்சிட்டாங்கன்னா அவங்க நிதியமைச்சரே சொல்லியிருக்காங்களே இல்லைங்களா? இன்னைக்கு எல்லா நீதிமன்றங்களிலும் அவங்க பேர்ல ஊழல் வழக்குகள் இருக்குது. அதையெல்லாம் எப்படி தீவிரப்படுத்தி என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதை அவங்க செய்யணும். ஆட்சியாளருடைய கடமை அது. அதை ஜோசப் விஜய் எப்படி செய்ய போறாருன்னு பார்ப்போம். நிச்சயமா சார். சார், இப்போ மிக முக்கியமான கேள்வி, தமிழக பாஜக லீடர்ஷிப்பை முன் வச்சு போக போறாங்களா, கொள்கையை முன் வச்சு போக போறாங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன பதில் சொல்லுங்க, அதுல இருந்து போவோம். பாரதிய ஜனதா கட்சி கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி, புரியுதுங்களா? நேஷன் ஃபர்ஸ்ட், அதான் பிஜேபியுடைய பாலிசி. அங்க லீடர் ஃபர்ஸ்ட் கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? தனிநபர்கள் ஃபர்ஸ்ட் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில 3 ஆண்டுக்கு ஒரு தலைவர் வருவாங்க. கட்சி துவங்கிய காலத்திலிருந்து கட்சியினுடைய விதிமுறைகளும் அப்படித்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொள்கை தான் முக்கியம் பிஜேபிக்கு. சார், இப்போ தமிழகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான களம், இந்தியாவிலே இல்லாத மாதிரி 29 ஸ்டேட்ல இல்லாத மாதிரி ஒரு வித்தியாசமான களம். லீடர்ஷிப்பை நம்பி தான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னமும் பாட்டிங்க கிட்ட கேட்டீங்கன்னா, நான் எம்ஜிஆர் கட்சிக்கு தான் போட்டேன், அம்மா கட்சிக்கு போட்டேன், நான் கலைஞர் கட்சிக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய சின்னம் குத்திருக்கக்கூடிய வயசானவங்க கூட இருக்காங்க. லீடர்ஷிப் சின்னம் மட்டும்தான் மக்கள் மனதில் இருக்கு. கொள்கைகள்லாம் மக்கள் திமுக கொள்கைகளா இருக்கட்டும், அதிமுக கொள்கைகளா இருக்கட்டும், அதெல்லாம் யாரும் மக்கள் உருவாக்கிக்கிறது. ஆனா ஒரு லீடர்ஷிப் முன் வச்சு தானே சார் தமிழக பாஜக எலெக்ஷன் சந்திச்சா நல்ல லீடர்ஷிப். பிஜேபியினுடைய தலைமை நரேந்திர மோடியை விட யார் நல்ல லீடர்? தமிழ்நாட்டுக்கு யார் சிஎம், தமிழ்நாட்டுக்கு யார் மாநில தலைவரோ, தமிழ்நாட்டுக்கு யார சிஎம் கேண்டிடேட்டா அந்த பிஜேபியினுடைய சுப்ரீமோஸ் அவங்க யார் முடிவு பண்றாங்களோ அவங்க தான் வர போறாங்க. இப்ப அப்போ யார் மாநில தலைவராக இருக்காங்களோ அவங்க தான் சிஎம் கேண்டிடேட். அவங்க தெரியல அது பத்தி. அதெல்லாம் பிஜேபி தேர்தல் நேரத்துல தானே சொல்லுவாங்க. இது தேர்தல் காலமா இப்ப அது சொல்லணுமா? இல்ல சார், இதுக்கப்புறம் எப்படி சந்திக்க போறாங்கன்னு தான் கேள்வி. இப்ப 2012 ராஜ்நாத் சிங் அவங்க அறிவிச்சாங்க, நரேந்திர மோடி அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏன் தமிழகத்துல செய்யாம இருக்காங்க? அதெல்லாம் இந்த நல்ல ஆலோசனையை நிச்சயமாக நாம மேலிடத்துல சொல்லுவோம். அவங்க அதை செய்வாங்க. நாம we are the cadres, புரியுதுங்களா? பாரதிய ஜனதா கட்சி, இந்து அமைப்புகள், நாம் எல்லாருமே தொண்டர்கள். we are the leaders. தமிழகத்தில் we the leaders, we the cadres. ஆச்சுங்களா? அதனால அதுல உடனே நீங்க இப்ப we the leadersக்கு நீங்க ஆதரவா, we the cadersக்கு ஆதரவா, அந்த விஷயங்களுக்கு நம்ம போகல, புரியுதுங்களா? அதனால நாம பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழகத்துல வரணும், மோடியினுடைய ஆட்சி தமிழகத்துல வரணும். அதுதான் நம்முடைய நோக்கம். அதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அதான் சார், இப்ப இங்க லீடர்ஷிப் முன் வச்சு போவாங்களா? இதுக்கப்புறம் நிச்சயமா போவாங்க. நல்ல லீடர்ஷிப்புக்கு என்ன சார் பஞ்சம் தமிழ்நாட்டுல? அதுவும் பிஜேபி லீடர் தமிழகத்துல இங்க இருக்கக்கூடிய முடிவு இங்க தானே சார் எடுக்கணும். எல்லாமே டெல்லி தலைமை கிட்ட கேட்கணும். அந்த மாதிரி பார்ட்டி டிசிப்ளின் பார்ட்டி, புரியுங்களா? கட்சி தேசிய கட்சி, தேசிய தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதை கேட்கறது தான் இங்க வேலை. நீங்க இது மாநில கட்சி கிடையாது பிஜேபி. இப்ப இந்து மக்கள் கட்சி மாநில கட்சி, புரியுதுங்களா? நாங்க என்ன வேணா முடிவு எடுக்கலாம். என்னங்க, ஒரு கொடி ஒரு தலைவர் ஒரு இயக்கம், அது இந்து மக்கள் கட்சி. அங்க பிஜேபிங்கிறது ஒரு தேசிய கட்சி. அந்த தேசிய கட்சியினுடைய டிசிப்ளின் அதுதான். அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிச்சயமா சார். சார், கடைசியா ஒரு கேள்வி, எதிர்கட்சி தலைவராக உதயநிதி, உங்களுடைய பார்வை? எதிர்கட்சி தலைவராக உதயநிதி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம அவர் நடந்துக்கிறார். சார், இன்னைக்கு பேட்ச் எல்லாம் குத்திட்டு வந்திருக்காங்க, பிரஸ் மீட் கொடுத்திருக்காங்க, சட்டசபையில நல்லா பேசியிருக்காங்க. அவர் ஆக்டிவிஸ்ட் என்ன பேசினார் சட்டசபையில? பேசுறதுக்கு முன்னாடி அவரு கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா? அவங்க மக்களால தோற்கடிக்கப்பட்டாங்க. மக்களால முதலமைச்சர் அப்படிங்கிறவரு குளத்தூர் தொகுதியில குளத்தூர் மக்கள் மு.க. ஸ்டாலின் எதுக்காக தோற்கடிச்சாங்க? அங்க ஏதாவது மழை வெள்ள அந்த நிவாரண பணிகள்ல அல்லது தடுப்பு பணிகள்ல முன்னெச்சரிக்கை பணிகள்ல என்ன பண்ணாரு? குளத்தூர் தொகுதியிலேயே நீங்க ஜெயிச்சுட்டே இருந்தீங்கல்ல, அந்த தொகுதி மக்களுக்கு
அந்த புயல் மழை வெள்ள நிவாரண காலத்துல கூட உங்களால அந்த பிரச்சனை தீர்க்க முடியலையே. இன்னைக்கு ராம்சர் நிலம் இல்லையா, அந்த நிலத்துல இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லி இருக்குது, ஊழல் பண்ணியிருக்கிற நீ. உதயநிதிக்கு என்னங்க யோகியதை இருக்குது? மிக மிக உதயநிதி எப்படின்னா, அவர்கிட்ட டிவி இருக்குது, பணம் இருக்குது, சினிமா இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்தை, அந்த வாரிசை அவங்க அந்த கொத்தடிமைகளின் கூடாரத்துக்கு இவர் அப்படியே திமுக தொண்டர்களை ஏமாத்திட்டு இவங்க இப்படியே இருக்கிறாங்க. இந்த குடும்பம் பொழைக்கணும், அவ்வளவுதான். அதை தவிர உதயநிதி கிட்ட எந்த நல்லெண்ணமும் இல்லை. இப்போ விஜய் அவர்கள் மாதிரியே ஜென்சி பாலிடிக்ஸ்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்லாம் போடுறாங்க. அதெல்லாம் ஜென்சி எல்லாம் எல்லாம் எங்க ஜி தான், நரேந்திர மோடி தான். இந்த ஜென்சி புரட்சி எல்லாம் இங்க எடுபடாதுங்க. ஜென்சி புரட்சின்னா என்ன? நேபாளத்தில் நடந்த மாதிரி, இலங்கையில நடந்த மாதிரி. அதுக்கு தான் கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி தான், புரியுதுங்களா? இந்த கரப்பாம்பூச்சி மக்கள் கட்சி எல்லாம் நரேந்திர மோடி ஜி பார்ட்டி, எங்க ஜி அவர் தான் இங்க ஜென் ஜி, புரியுதுங்களா? அதனால தமிழ்நாட்டிலயும் அந்த புரட்சி தான் நடக்கும்.